ஓரளவுக்கு இதனுடைய தாக்கத்திலிருந்து விடுபட என்ன பரிகாரம் சார்? சனினாலே பொதுவாக என்ன தெரியுமா? காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், ஐயனார், முனீஸ்வரன், வீரன், இது போன்ற காவல் தெய்வங்களை வணங்கலாங்க. நீங்கள் ஒரு வண்டியில் வாகனத்தில் போயிட்டு இருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோயில் இருக்கும், யானை குதிரையோட ஒரு ஐயனார் கோயில் இருக்கும், ஒரு மதுரை வீரன் கோயில் இருக்கும், முனீஸ்வரன் கோயில் இருக்கும். இது போன்ற கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவது. சனி நன்றாக இல்லாத நிலையில், அவர் சுபத்துவம் அடையாத நிலையில் தசை நடத்துறாரு. அப்ப இது போன்ற எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இது போன்ற தெய்வங்களுக்கு உங்களால் இயன்ற அதாவது என்னது வழிபாடு தான். ஒரு அர்ச்சனை பண்ணுவது, ஒரு வழிபாடு செய்வது, இது போன்ற விஷயங்களை செய்யும்போது இதனுடைய தாக்கத்திலிருந்து ஒரு குறைவு ஏற்படும். அதே போல சனியை பொறுத்த வரைக்கும் மனித முகம் இல்லாத தெய்வங்கள், மனித முகம் இல்லாத தெய்வங்கள்னா என்னன்னா சார்? ஆஞ்சநேயர், விநாயகர், சர்வேஸ்வரர், வராகி அம்மன், சிம்ம வாகினி, இதுமாரி மனித முகம், லட்சுமி நரசிம்மர் சிங்க முகம். அப்போ இது போன்ற மனித முகம் இல்லாத தெய்வங்கள் இருக்குல்ல, இந்த தெய்வங்களை நீங்கள் தொடர்ச்சியாக வணங்கும் போதும் சனியின் பாதிப்பிலிருந்து நம்மால் முழுமையாக விடுபட முடியும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிடத்தில் தொடர்ச்சியாக கொடுப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.